இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எப்படி இருக்கா எலி? பரவாயில்ல அண்ணி. உங்க 2 பேர்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு எங்ககிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, நீங்க நடந்துக்கிறத பார்த்து உண்மையாவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த டவுட் போயிடுச்சு. உனக்கு கால்ல அடிபட்டதும் சிவா துடிச்ச துடிப்பு இருக்கே, உன்னை விட அவனுக்கு தான் அது ரொம்ப வலிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த டவுட் தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே நீங்க 2 பேரும் பக்கவான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது. சரி, உங்களோட மேரேஜ் ரிசப்ஷன் பத்தி பேசணுமே, அது நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாமா? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட டேட் இந்த மாசம் 4ஆம் தேதி தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாக்கா. ஆமா, கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்கல்ல, அது எந்த கோவில்? முருகன் கோவில். என்ன இது, ஆளாளுக்கு ஒரு கோயில் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மன் கோவிலா இல்ல முருகன் கோவிலா? அது முருகன் கோவில்ல இருக்கிற அம்மன் சன்னதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, அப்படியா? எந்த ஏரியால இருக்கிற முருகன் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற செந்தில் ஆண்டவர் கோவில்ல தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் அண்ணி, எதுக்கு இப்போ இந்த டீடைல்ஸ் கேக்குறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இதெல்லாம் வேணுமா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன், நான் தெரிஞ்சுக்க கூடாதா எலி? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லல. எங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். சரிங்கக்கா. அப்பா சாமி, முடியலடா, ஜஸ்ட் மிஸ். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்னோட கடமை. உங்க கோவில்ல இந்த மாசம் 4ஆம் தேதி நடந்த கல்யாண லிஸ்ட் எனக்கு கொஞ்சம் வேணும். அதை மட்டும் எனக்கு நீங்க அனுப்ப முடியுமா? அவ்வளவுதானா மேடம்? நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் மேடம். போன உடனே பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறேன் மேடம் உங்களுக்கு. ஓகே, நல்லதுங்க. தேங்க்யூ. லிஸ்ட் வரட்டும், அந்த லிஸ்ட்ல உங்க பேர் மட்டும் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, மனசுல சின்ன குழந்தைங்கன்னு நினப்பு கண்ணாமூச்சி ஆடுதுங்க. வர வர ரொம்ப மோசமா நடந்துக்கிற ரித்திகா, இது நல்லதுக்கு இல்ல. ஏய், நீ நிறுத்துறி முதல்ல.
நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது என் மாமியார் வீட்ல இருந்து எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த புடவை. இது மேல இந்த குழந்தை நடந்தா எனக்கு கோவம் வராதா? அதுக்காக அவளை அடிப்பியா? இவ குழந்தைடி, இவளுக்கு என்ன தெரியும்? அதுவும் இல்லாம இவ கண்ணை வேற கட்டியிருக்கா. பார்த்திருந்தா கண்டிப்பா உன் புடவைய மிதிச்சிருக்க மாட்டா. அதுக்காக குழந்தை மேல கை வைப்பியா? ஐயோ, இன்னைக்கு இந்த பிரச்சனையா? ச்சே, இந்த அயலைய சமாளிக்கிறதே நமக்கு பெரிய வேலையா இருக்கு. துவைச்சா அந்த கரை போயிடும். ஆனா நீ அவளை அடிச்சது காலத்துக்கும் அவன் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஏய், இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏ ரித்திகா, என்ன நான் அமைதியா இருக்கேன்னு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கியா? நான் பண்ண வேண்டியதுதான் அயலி பண்ணிருக்கா. குழந்தைய கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம எதுக்கு வேற பேசிட்டு இருக்க? ரித்திகா, என்னதான் கோவம் இருந்தாலும் நீ குழந்தை மேல கை வச்சது தப்பு இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரித்திகா. கோவம் எல்லாருக்கும் வரும். அதோட விளைவு வேற மாதிரி இருக்கும். என்னடி, என்ன அடிச்சதும் இல்லாம எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிட்டல. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அந்த குழந்தை கிட்ட ஏன் என் புடவைய மிதிச்ச, பார்த்து விளையாட கூடாதான்னு தான் கேட்டேன். அந்த அயலி வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து என்ன அரைஞ்சிட்டாமா. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா நடந்துக்கிறா. என்னால எதுவுமே செய்ய முடியலமா. ரித்திகா, உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். ஆனா அவ அங்க ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கால. இப்ப மட்டும் இல்ல, அடிக்கடி என்ன அசிங்கப்படுத்துறதுதான் அவ வேலையே. ரித்திகா, இதுக்கு மேல நான் இத சும்மா விட போறதில்ல. இரு, இப்பவே நானும் செல்லம்மாவும் அங்க வரோம். இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டாம விட போறதில்ல. நீ போன வை. ஏய், வீட்ல இருக்கும்போதுதான் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இப்பதான் ரித்திகாக்கு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து அதையும் இப்படிதான் கெடுத்துட்டு இருப்பியா? ஐயோ அத்தை, நான் அவன் நல்லதுக்காக தான் அப்படி பண்ணேன். என் மகளுக்கு நல்லது செய்யறதுக்கு நீ யாரடி? உன்னெல்லாம் உங்க அம்மா விட்டுட்டு போனால, அப்பவே ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்கணும். அத விட்டுட்டு என் பிள்ளைங்களோட ஈக்குவலா வச்சு வளர்த்தேன் பாரு. எல்லாம் என்ன சொல்லணும்டி?